புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. 32, யூதா சீலா என்பவர்களும் தீர்க்கதரிசிகளினாலே அநேக வார்த்தைகளினாலே சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தினார்கள். அடுத்த வார்த்தை, சில காலம் அங்கிருந்து பின்பு சகோதரரால் சமாதானத்தோடு அப்போஸ்தலர்களுக்கு அனுப்பிவிடப்பட்டார்கள். சொல்ல வந்த வார்த்தை காட்லினஸ், கிரேஸ் இருக்கணும். இரண்டாவது காட்லினஸ் இருக்கணும். மூன்றாவது அன்பானவர்களே, எல்லா நேரங்களிலும் அதாவது பி ஏ ஹெல்பர், உதவி செய்கிற ஒரு பக்குவம். பாடுகள் மத்தியிலும் போராட்டங்கள் மத்தியிலும் பிரச்சனை மத்தியிலும். அப்போ 16ஆம் அதிகாரம் முழுக்க அன்பான 2 பேருமே பவுலும் சீலாவும் சேர்ந்தே இருந்தார்கள் பாடுகள் மத்திய உபத்திரவத்தின் மத்தியில. அதே போல இன்னொரு கதாபாத்திரம் சொல்லலாம். இன்னொரு உலகத்தை கலக்கின இன்னொரு கதாபாத்திரம் அன்பானவர்களே, தீமோத்தேயு. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என்னாலும் சீவாவினாலும் தீமோத்தேயுவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். அந்த வார்த்தை கவனியுங்கள். என்னாலும் பவுலால், இரண்டாவது சில்வானஸ், பவுலும் சீலாவும், அடுத்து தீமோத்தேயு, அடுத்து உங்களுக்குள்ளே பிரசங்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. நான் சொல்லப்பட்ட இந்த வார்த்தை என்னவென்றால், ஆரம்பத்தில் சொன்னேன், வார்த்தையின் மேல் ஒரு அஸ்திபாரம். இரண்டாவது, இதனுடைய ஊழியத்துல அன்பானுடைய அந்த இணைந்து ஊழியம் செய்கிற வாழ்க்கை. faithful in the word, இரண்டாவது faithful in the work. ரோமருக்கு நிருபம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, not only faithful in the word of God, faithful in the work of God. ரோமர் 16:21 என் உடன்வேலையாகிய தீமோத்தேயுவும். சொல்ல வந்த குறிப்பு என்னவென்றால், அன்பான தேவ பிள்ளையே, be faithful in the word of God, be faithful in the work of God. இங்கே நல்லா கவனிக்கணும். என் உடன் வேலையாகிய தீமோத்தேயு. இன்னைக்கு யாருமே தன்னை உடன் வேலையால் சொல்லிக்கொள்ள விரும்புவதில்லை. நான் தான் தலைவர், நான் தான் பிஷப், நான் தான் மாடரேட்டர், எல்லாமே நான் தான். நான் சொல்ல வந்த குறிப்பு என்னவென்றால், அன்பானவர்களே, உலகத்தை கலக்க வேண்டும். நம்பர் 1, man of grace. Number 2, man of godliness. Number 3, man of word. Number 4, man of work. இந்த 4 இருக்கும்போது அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, உங்களை இந்த உலகம் வாழ்த்தும். இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை